அந்த நினைவுகளின் புது வருகையிலே நம் நெஞ்சங்கள் நிறைகின்றன. ஆலயத்தில் நாம் நுழைகையிலே புது நினைவுகள் எழுகின்றன. எருசலேம் ஆலயம் நுழைந்தவுடன் இயேசுவும் அங்கே மொழிந்தாரே. எருசலேம் ஆலயம் நுழைந்தவுடன் இயேசுவும் அங்கே மொழிந்தாரே. என் வீடு இது என் ஜெப வீடு, வன்கல்வர் குகையாய் மாற்றாதே. ஆலயத்தில் நாம் நுழைகையிலே பொது நினைவுகள் எழுகின்றன. தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே நம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. அன்பார்ந்தவர்களே, ஆண்டவர் உயிர்த்த பிறகு வருகின்ற 2ஆம் வாரத்தினுடைய வெள்ளிக்கிழமையாக இன்று கிறிஸ்துவம் என்பது கவர்ச்சி மிக்க ஒரு இயக்கம் அல்ல, மாறாக கவர்ச்சி மிக்க இறை வாழ்வு. அந்த இறை வாழ்வை எந்த முறையிலே நாம் கிறிஸ்துவுக்கு சாட்சியாக செயல்படுத்தி வருகின்றோம் என்று சிந்தித்து பார்ப்போம். இத்திருப்பலிக்கு நம்ம செய்யும் பொருட்டு நம்முடைய குற்றம் குறைகள் தவறுகள் பாவங்கள் அனைத்தையும் நினைவு கூர்ந்து இறைவனிடமிருந்து பாவ மன்னிப்பையும் அருளையும் பெறுவோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளிடமும் நான் பாவியை ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே என் பாவமே என் பெரும் பாவமே. ஆகையால் எப்போதும் தந்தையான புனித மரியாதையும் வானதூதர் புனிதர்களையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள முன்பாடுகிறேன். எல்லாம் வல்ல இறைவன் நம்மை இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிறை வாழ்விற்கு அழைத்து செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். மன்றாடுவோமாக. இறைவான் நேர்மையான மனதின் ஒளியும் எதிர்நோக்குமாக இருப்பவரே, உம்மை தாழ்மையுடன் வேண்டுகின்றோம். எங்கள் இதயங்கள் உமக்கு ஏற்ற மன்றாட்டை புரிவதாலும் என்றும் உமது புகழை கடமை உணர்வோடு பறைசாற்றுவதாலும் உம்மை என்று மேன்மைப்படுத்துவோமாக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. முதல் வாசகம். இயேசுவின் பெயரை முன்னிட்டு அவமதிப்புக்கு உரியவர்களாக கருதப்பட்டதால்
மகிழ்ச்சியோடு வெளியே சென்றார்கள். திருத்தூதர் பணிகள் நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 5, இறை வார்த்தைகள் 34 முதல் 42 முடிய. அந்நாள்களில் கமாலியேல் என்னும் பெயருடைய பரிசேயர் ஒருவர் தலைமைச் சங்கத்தில் எழுந்து நின்றார். இவர் மக்கள் அனைவராலும் மதிக்கப்பட்ட திருச்சட்ட ஆசிரியர். திருத்தூதரை சிறிது நேரம் வெளியே போகும்படி ஆணையிட்டு அவர் சங்கத்தாரை நோக்கி கூறியது: இஸ்ரேல் மக்களே, இந்த மனிதர்களுக்கு நீங்கள் செய்ய எண்ணியுள்ளதை குறித்து எச்சரிக்கையாய் இருங்கள். சிறிது காலத்துக்கு முன்பு தெயுதா என்பவன் தோன்றி தான் பெரியவன் என்று கூறிக்கொண்டு ஏறத்தாழ 400 பேரை தன்னுடன் சேர்த்து கொண்டான். ஆனால் அவன் கொல்லப்பட்டான். அவனை பின்பற்றிய அனைவரும் சிதறிப்போகவே அந்த இயக்கம் ஒன்றுமில்லாமல் போயிற்று. இவற்றுக்கு பின்பு மக்கள் தொகை கணக்கிடப்பட்ட நாள்களில் கலிலேயனான யூதா என்பவன் தோன்றி தன்னோடு சேர்ந்து கிளர்ச்சி செய்யும்படி மக்களை தூண்டினான். அவனும் அழிந்தான். அவனை பின்பற்றிய மக்கள் அனைவரும் சிதறிப்போயினர். ஆகவே இப்போது நீங்கள் இம்மனிதர்களை விட்டுவிடுங்கள் என நான் உங்களுக்கு கூறுகிறேன். இவர்கள் காரியத்தில் நீங்கள் தலையிட வேண்டாம். இவர்கள் திட்டமும் செயலும் மனிதரிடத்தில் வந்தவை என்றால் அவை ஒழிந்து போகும். அவை கடவுளை சார்ந்தவை என்றால் நீங்கள் அவற்றை ஒழிக்க முடியாது. நீங்கள் கடவுளோடு போரிடுபவர்களாகவும் ஆவீர்கள். அவர் கூறியதை சங்கத்தார் ஏற்றுக்கொண்டனர். பின்பு அவர்கள் திருத்தூதர்களை அழைத்து அவர்களை நைய புடைத்து இயேசுவை பற்றி பேசக்கூடாதென்று கட்டளையிட்டு விடுதலை செய்தனர். இயேசுவின் பெயரை முன்னிட்டு அவமதிப்புக்கு உரியவர்களாக கருதப்பட்டதால் திருத்தூதர்கள் மகிழ்ச்சியோடு தலைமை சங்கத்தை விட்டு வெளியே சென்றார்கள். அவர்கள் நாள்தோறும் கோவிலிலும் வீடுகளிலும் தொடர்ந்து கற்பித்து இயேசு கிறிஸ்துவை பற்றிய நற்செய்தியை அறிவித்து வந்தார்கள். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. பதிலுரை பாடல். திருப்பாடல் 27 1, 4 மற்றும் 13 14 முடிய. ஆண்டவரின் இல்லத்தில் நான் குடியிருக்க வேண்டும். 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 ஆண்டவரே என் ஒளி, அவரே என் மீட்பு, யாருக்கு நான் அஞ்ச வேண்டும்? ஆண்டவரே என் உயிருக்கு அடைக்கலம், யாருக்கு நான் அஞ்சி நடுங்க வேண்டும்? பல்லவி. ஆண்டவரின் இல்லத்தில் நான் குடியிருக்க வேண்டும். நான் ஆண்டவரிடம் ஒரு விண்ணப்பம் செய்தேன், அதையே நான் நாடி தேடுவேன். ஆண்டவரின் இல்லத்தில் என் வாழ்நாள் எல்லாம் நான் குடியிருக்க வேண்டும். ஆண்டவரின் அழகை நான் காண வேண்டும். அவரது கோவிலில் அவரது திருவுள்ளத்தை கண்டறிய வேண்டும். பல்லவி. ஆண்டவரின் இல்லத்தில் நான் குடியிருக்க வேண்டும். வாழ்வோரின் நாட்டினிலே ஆண்டவரின் நலன்களை காண்பேன் என்று நான் இன்னும் நம்புகின்றேன். நெஞ்சே, ஆண்டவருக்காக காத்திரு,
மன உறுதி கொள், உன் உள்ளம் வலிமை பெறட்டும். ஆண்டவருக்காக காத்திரு. பல்லவி. ஆண்டவரின் இல்லத்தில் நான் குடியிருக்க வேண்டும். ஆண்டவரின் இல்லத்தில் நான் குடியிருக்க வேண்டும். Alleluia, 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 Alleluia. மனிதர் அப்பத்தினால் மட்டுமல்ல, மாறாக கடவுளின் வாய்ச்சொல் ஒவ்வொன்றாலும் வாழ்வர். அல்லேலூயா, Alleluia, 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 Alleluia. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம்மான்மாவோடும் இருப்பாராக. யோவான் எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. அக்காலத்தில் இயேசு கலிலேய கடலை கடந்து மறுகரைக்கு சென்றார். அதற்கு திபேரிய கடல் என்று பெயர் உண்டு. உடல் நலம் அற்றோருக்கு அவர் செய்து வந்த அரும் அடையாளங்களை கண்டு மக்கள் பெரும் திரளாய் அவரை பின்தொடர்ந்தனர். இயேசு மலை மேல் ஏறி தம் சீடரோடு அமர்ந்தார். யூதருடைய பாஸ்கா விழா அண்மையில் நிகழவிருந்தது. இயேசு நிமிர்ந்து பார்த்து மக்கள் பெருந்திரளாய் அவரிடம் வருவதைக் கண்டு, இவர்கள் உண்பதற்கு நாம் எங்கிருந்து அப்பம் வாங்கலாம் என்று பிலிப்பிடம் கேட்டார். தாம் செய்யப்போவதை அறிந்திருந்தும் அவரை சோதிப்பதற்காகவே கேள்வியை கேட்டார். பிலிப்பு மறுமொழியாக, 200 தெனாரியத்திற்கு அப்பம் வாங்கினாலும் ஆளுக்கு ஒரு சிறு துண்டும் கிடைக்காதே என்றார். அவருடைய சீடருள் ஒருவரும் சீமோன் பேதுருவின் சகோதரருமான ஆந்திரேயா, இங்கே சிறுவன் ஒருவன் இருக்கின்றான், அவனிடம் 5 வார்கோதுமை அப்பங்களும் 2 மீன்களும் உள்ளன, ஆனால் இத்தனை பேருக்கும் இவை எப்படி போதும் என்றார். இயேசு மக்களை அமரச் செய்யுங்கள் என்றார். அப்பகுதி முழுவதும் புல்தரையாய் இருந்தது. அமர்ந்திருந்த ஆண்களின் எண்ணிக்கை ஏறக்குறைய 5000. இயேசு அப்பங்களை எடுத்து கடவுளுக்கு நன்றி செலுத்தி அமர்ந்திருந்தோருக்கு கொடுத்தார். அவ்வாறே மீன்களையும் பகிர்ந்தளித்தார். அவர்களுக்கு வேண்டிய மட்டும் கிடைத்தது. அவர்கள் வயிறார உண்ட பின் ஒன்றும் வீணாகாதபடி எஞ்சிய துண்டுகளை சேர்த்து வையுங்கள் என்று தம் சீடரிடம் கூறினார். மக்கள் உண்ட பின் 5 வார்கோதுமை அப்பங்களிலிருந்து எஞ்சிய துண்டுகளை சேர்த்து சீடர்கள் 12 கூடைகளில் நிரப்பினார்கள். இயேசு செய்த இந்த அரும் அடையாளத்தை கண்ட மக்கள், உலகிற்கு வரவிருந்த இறைவாக்கினர் உண்மையில் இவரே என்றார்கள். அவர்கள் வந்து தம்மை பிடித்து கொண்டு போய் அரசராக்கப் போகின்றார்கள் என்பதை உணர்ந்து இயேசு மீண்டும் தனியாய் மலைக்கு சென்றார். இது கிறிஸ்துவின் நற்செய்தி. கிறிஸ்துவே, உமக்கு புகழ். அன்பார்ந்தவர்களே, ஏற்கனவே இந்த நாட்களிலே நமக்கு திருப்பலிக்கு கொடுக்கப்பட்டிருக்கின்ற முதல் வாசகம் அப்போஸ்தலர் திருத்தூதர் பணியிலிருந்து எடுக்கப்பட்ட வாசகம் என்பதை நான் ஏற்கனவே சொல்லியுள்ளேன். இன்று இந்த முதல் வாசகத்தை சற்று கூர்ந்து கவனிக்குமாறு உங்களை நான் அழைக்கின்றேன்.
எருசலேமிலே திருத்தூதர்கள் பல இடங்களுக்கு சென்று உயிர்த்த ஆண்டவரை பற்றி பேசுகின்றதும் அதன் வழியாக பலர் குணம் அடைவதையும் கண்டு மக்களிடத்திலே ஒரு புரட்சி, அழிவினுடைய புரட்சி அல்ல, ஆக்கப்பூர்வமான சக்தி பெற்ற ஒரு புரட்சி நடைபெற்று கொண்டிருக்கின்றது. கொஞ்சம் கொஞ்சமாக மக்கள் அப்போஸ்தலர் வாழ்க்கை முறையை கண்டு அதனால் ஈர்க்கப்பட்டு கிறிஸ்துவர்களாக மாறிக்கொண்டிருந்த சூழ்நிலை அது. அப்பொழுது தலைமை குருக்களும் பரிசேயர்களும் இந்த இயக்கத்தை தடை செய்ய என்ன செய்வது என்று தங்களுக்குள்ளே மிகவும் தீர்க்கமாக ஆலோசனை செய்து கொண்டிருந்தார்கள். அப்பொழுது எபிரேய பல்கலைக்கழகத்திலே பணியாற்றி கொண்டிருந்த கமாலியல் என்ற பேராசிரியர் எடுத்து கூறிய ஒரு ஞானத்தினுடைய வார்த்தைகள், இந்த இயக்கம் மனிதரால் தோற்றுவிக்கப்பட்டது என்று சொன்னால் அது அழிந்து போகும். கடவுளால் இது ஏற்படுத்தப்பட்டது. கடவுளை சுற்றி கடவுளுடைய துணையோடும் அருளோடும் இது வார்த்தையிலும் சரி செயலிலும் சரி செயல்படுகின்ற பொழுது இதை அழிக்க முடியாது. நான் எங்கள் வீட்டில் இருக்கும்போது 2 சின்ன பசங்க வருவானுங்க விளையாடுறதுக்கு. ஒரு சின்ன பையன் 1ஆம் கிளாஸ் படிக்கிறான் ஏதோ ஒரு ஸ்கூலில், முஸ்லீம் பையன். இன்னொருத்தன் எங்கள் வீட்டுக்கு மேலே குடியிருக்கிறவங்க, அவன் 7th டே ஸ்கூலில் படிக்கிறான், 6ஆம் கிளாஸ். அவனுக்கு 2 பேரும் பேசுவாங்க. ஒரு நாள் நான் கேட்டுக்கொண்டு இருந்த பொழுது ஒருத்தன் சொன்னான், நீ எந்த கட்சிரா? நான் விஜய் கட்சி, விஜய்க்கு தான் ஓட்டு போடுவேன். யார்? இந்த பொடியை 1ஆம் கிளாஸ் படிக்கிறவன். அதுக்கு 6ஆம் கிளாஸ் படிக்கிறவன் சொல்கிறான், அவர் என்ன செஞ்சார்? தமிழ் மக்களுக்கு அவர் என்ன செஞ்சார்? போடா வைத்தியக்காரன். பாருங்கள், இது விவிலியத்தில் சொன்ன மாதிரி, out of the mouths of babes and sucklings you have fashioned praise. ஞானம் குழந்தைகளின் வாயிலாக வெளிப்படுத்தப்படுகின்றது. சிந்திச்சு பார்த்தேன் நான் சொல்கிறதுல நிறைய உண்மைகள் உண்டு. இன்றைக்கி தேர்தல் நடக்கிற இந்த சூழ்நிலையிலே காளா முளைக்கிற மாதிரி யார் வேணுமோ அரசியல் கட்சியை தொடங்குறாங்க. நாம் கட்சி, நம் தமிழர் கட்சி, என்னென்ன இயக்கமோ வாயில் வராத வார்த்தைகள்லாம் மறந்து போயிடுவோம். ஆனால் அதை கண்டு நம்ம ஓடிக்கிட்டு தான் இருக்கோம். ஆனால் அவன் கேட்ட கேள்வி, அவர் என்ன செய்தார்? தமிழ் மக்களுக்கு அவர் என்ன செய்தார்? ஒரு சிறுவன் இன்னொரு சிறுவன்கிட்ட பார்த்து கேட்குற கேள்வி. ஏன் கிறிஸ்துவம் தழைத்தது என்று சொன்னால், அப்போஸ்தலர் பணியிலே இதே 2வது அதிகாரத்தில் 4வது அதிகாரத்திலும் சொல்லப்பட்டு இருப்பது, how they love one another. அவங்க எப்படி ஒருவரை அன்பு செய்கிறாங்க. அந்த குரூப்பில், இந்த இயக்கத்திலே தங்களை ஐக்கியப்படுத்தி கொண்டவர்கள் எப்படி ஒருவரை அன்பு செய்கின்றார்கள். அதன் பிறகு அவளுடைய வாழ்க்கை முறையை பற்றி திருத்தூதர் பணியிலே 2வது அதிகாரத்திலும் 4வது அதிகாரத்திலும் சுருக்கமாக ஆனால் ஆணித்தரமாக சொல்லப்பட்டு இருக்கின்றது. அவர்கள் அப்போஸ்தலருடைய படிப்பினை கேட்பதிலும், நட்புடன் உறவாடுவதிலும், அப்பம் பிட்குதலிலும், ஜெபிப்பதிலும் நிலையாக இருந்தார்கள். இந்த 4 கேரக்டர் தான் ஆதி கிறிஸ்துவ திருச்சபை கொஞ்சம் கொஞ்சமாக வளர ஆரம்பிச்சது. அதன் பிறகு நாம் பார்க்கின்றோம், யாரும் தங்களுடைய உடைமைகளை தங்களுடைய சொந்த உடைமையாக கருதவில்லை. இன்றைக்கி நடக்குமா? யாராவது செய்வோமா?
அவர்கள் தங்களுடைய உடைமைகளை விற்று அதை அப்போஸ்தலர்களுடைய காலடியிலே சமர்ப்பித்தார்கள். அது அவரவர் தேவைக்கேற்ப பகிர்ந்தளிக்கப்பட்டது. நாங்களும் செய்யலை, அது செய்ய மாட்டோம். இது நான் உழைச்சி சம்பாதிச்சது. ஆனால் இறை இயக்கத்திற்கு எதிராக ஆண்டவர் வாழ்ந்த பொழுதே நடந்த 2 நிகழ்வுகளை கமாலியில் அந்த பேராசிரியர் சுட்டி காட்டுகின்றார். முதல் கட்டமாக அவர் ஒரு போராளி, ரோமை அரசை வீழ்த்தி அனுப்பிவிட்டு நாம் சுயமாக ஆட்சி செய்ய வேண்டும் என்று 400 பேரோடு அவர் கொல்லப்பட்டார். அடுத்தது யூதா, அவரும் ரோமை அரசுக்கு எதிராக கிளர்ச்சி செய்து அவரும் ஒழிந்து போனார். அதைத்தான் அந்த பேராசிரியர் சுட்டி காட்டுகின்றார். மனிதரால் துவக்கப்பட்ட இயக்கம் என்று சொன்னால் அது அழிந்து போகும். ஆனால் இறைவனை நடுவிலே நிறுத்தி செயல்படுகின்ற எந்த இயக்கமும் அழிந்து போகாது. இது பொன்னும் பொருளும் கொடுத்து வளர்க்கின்ற மதம் அல்ல. அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, நாம் வாழுகிற வாழ்க்கை முறையை பற்றி தான். இதனால தான் நம்ம யாரையும் மதமாற்றம் செய்ய வேண்டிய அவசியமே இல்லை. 2000 ஆண்டுகளாக இந்த கிறிஸ்துவ இயக்கம் பொறுமையாக ஸ்டடியாக ரொம்ப ஸ்ட்ராங்காக அது பண்ணி வளர்ந்து கொண்டே தான் இருக்கின்றது. காரணம், இது கடவுளுடைய இயக்கம். ஆகவே தான் இந்த ஆண்டவருடைய உயிர்ப்பின் நாட்களிலே நம்முடைய வாழ்க்கையை நாம் சீரியஸாக சிந்தித்து பார்க்கணும். இயேசு உயிர்த்தார் என்பதற்கு என்னுடைய வாழ்க்கையினுடைய அடையாளம் என்ன, சான்று என்ன? யாராவது கேட்டாங்கன்னா நான் என்னன்னு பதில் கொடுக்க முடியும் அவங்களுக்கு? அன்று வாழ்ந்த ஆதி திருச்சபையிலே இருந்த மக்கள் ஆண்டவருக்காக தங்களுடைய உயிரையும் பணயம் வைக்க முயன்றார்கள். நான் நம்பின அந்த கிறிஸ்துவை நான் விட்டு கொடுக்க மாட்டேன், காட்டி கொடுக்க மாட்டேன் அப்படி என்று சொல்லி உயிர் தியாகம் செய்தவர்கள். ஆகவே தான் தியாகிகளுடைய இரத்தம் கிறிஸ்துவத்தினுடைய வித்து என்று சொல்வார்கள். விசுவாசிகளுடைய இரத்தம் கிறிஸ்துவத்தின் விதை. நம்முடைய வாழ்க்கை அதை மாதிரி இறைவனுடைய உயிர்ப்பிற்கு சான்று பகர்கின்ற விதத்திலே அமைந்திருக்கின்றதா சிந்தித்து பார்ப்போம். ஏன்னா அந்த 2 சிறுவர்களுக்குள்ளே நடந்த உரையாடல், ஒருவன் சொன்னால் நான் இந்த இயக்கத்தை எனக்கு ரொம்ப அட்ராக்ஷனாக இருக்குன்ட்டு, விஜய் கட்சி. ஆனால் அந்த விஜய் என்ன செஞ்சார்? அங்கே தான் நிற்குது. இந்த கிறிஸ்துவர்கள் என்ன செய்கின்றார்கள்? இந்த கேள்வி இந்த உலகம் முடியும் வரை கேட்டுக்கொண்டே இருக்கப்பட வேண்டும். துறவற வாழ்க்கையில் என்னுடைய நாமிஸ் மாஸ்டர் முதல்ல நான் அங்கி போட்ட பிற்பாடு எங்களை பார்த்து கேட்ட கேள்வி, ஏன் இந்த வாழ்க்கையை தேர்ந்தெடுத்தீங்க? ஏன்? எவ்வளோ பேர் உங்களை விட அறிவாளிகள், படித்தவங்க, வசதி உள்ளவன் பையங்கள்லாம் இருக்கான். நீங்கள் ஏன் எடுத்தீங்க? ஏன் இந்த வாழ்க்கைக்கு வரீங்க? எதை கண்டு வந்தீங்க? எல்லா துறவற சபையிலையும் கேட்க வேண்டிய கேள்வி இது. பள்ளிக்கூடம் கட்டவா, கல்லூரி கட்டவா? எங்கள் பள்ளிக்கூடத்தில் 100% சதவிகிதம் பேனர்லாம் அடித்து கொட்டி, ஐயோ இது ஒரு சாதனையா? இது சாதனையே இல்லையே. சீரியஸாக நம்ம சிந்திச்சு பார்க்கணும். இந்த கோயிலில் என்னுடைய இன்னொரு ப்ரொஃபஸர் சொல்லுவார், இறந்து போயிட்டார், அவர் டச் மேன், நெதர்லாண்ட்ஸ்லேருந்து வந்தவர். 4000 பேர் உட்கார்ந்து இருக்கிறதுக்கு பதிலாக சுத்தமானவங்க 40 பேர் இருந்தால் போதும். 4000 பேர் இந்த கோயிலில் உட்காந்து அடைச்சிக்கிட்டு உட்காந்து இருக்கிறதுக்கு பதிலாக
40 உத்தம கிறிஸ்துவர்கள் இருந்தால் போதும், கிறிஸ்துவம் தழைத்து கொண்டே இருக்கும். ப்ரொஃபஸர் கமாலியல் கொடுத்த பதில், இந்த சிறுவன் கேட்ட கேள்வி நாம் அனைவருக்கும் பெரிய பாடம். நம்ம என்ன செஞ்சோம் இந்த கிறிஸ்துவம் தழைப்பதற்காக? கடந்த காலத்தின் நன்மைகள் ஒவ்வொன்றும் நன்றியுடன் நான் அர்ப்பணித்தேன். கடந்த காலத்தின் நன்மைகள் ஒவ்வொன்றும் நன்றியுடன் நான் அர்ப்பணித்தேன். கண்ணீர் கலந்த நினைவு எல்லாமே உன் திரு பாதம் நான் அர்ப்பணித்தேன். உன் திரு பாதம் நான் அர்ப்பணித்தேன். அர்ப்பணித்தேன், அர்ப்பணித்தேன், எல்லாம் அர்ப்பணித்தேன். எனது ஆசைகள் எல்லாமே உனது ஆசியால் நிரம்ப அர்ப்பணித்தேன். எனது ஆசைகள் எல்லாமே உனது ஆசியால் நிரம்ப அர்ப்பணித்தேன். எனது வழிகள் திட்டங்கள் எல்லாமே உமது என்று நான் அர்ப்பணித்தேன். உமது என்று நான் அர்ப்பணித்தேன். அர்ப்பணித்தேன், அர்ப்பணித்தேன், எல்லாம் அர்ப்பணித்தேன். சகோதர சகோதரிகளை நாம் அனைவரும் ஒப்புக் கொடுக்கும் இத்திருப்பலி எல்லாம் வல்ல தந்தையாகிய இறைவனுக்கு ஏற்றதாகும்படி ஜெபியுங்கள். ஆண்டவர் தம்முடைய பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிமைக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவையின் அனைத்து நலனுக்காகவும் உமது கையிலிருந்து வழியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, உமது குடும்பத்தின் காணிக்கைகளை இரக்கத்தோடு ஏற்றுக்கொள்ள உம்மை வேண்டுகின்றோம். அதனால் உமது பாதுகாவலின் உதவியால் நான் பெற்றுக்கொண்டதை ஒருபோதும் இழந்து விடாமல் அது நிலையான பரிசை அடைவதாக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம்மான்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியும் ஆனதே. ஆண்டவரே, எக்காலத்திலும் உம்மை புகழ்ந்துரைப்பதும் எல்லாவற்றுக்கும் மேலாக எங்கள் பாஸ்காவாகிய கிறிஸ்து பலியான சிறப்பான காலத்தில் உம்மை இன்னும் மிகுதியாக வாழ்த்தி போற்றுவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும், எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். கிறிஸ்து வழியாகவே ஒளியின் மக்கள் நிலை வாழ்வில் நுழைகின்றனர். விண்ணரசின் கதவுகள் நம்பிக்கையாளருக்கு திறந்து விடப்படுகின்றன. ஏனெனில் சாவுக்குரிய எங்கள் வாழ்வும் அவரது சாவால் மீட்பு அடைந்து அவரது உயிர்ப்பிலே அனைவரது வாழ்வும் உயிர்த்தெழலாயிற்று. ஆகவே பாஸ்கா மகிழ்ச்சி பொங்க அனைத்துலகின் மாந்தர் அனைவரும் அக்களிக்கின்றனர். அவ்வாறு ஆற்றல் மிக்கோரும் அதிகாரம் கொண்ட தூதர்களும் முதுமாட்சியை புகழ்ந்து பாடி முடிவின்றி சொல்வதாவது: தூயவர், 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 வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் உமது ஆட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழுந்தி காணிக்கைகளை தூய்மைப்படுத்த வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி
அதை பெற்று தம் சீடர்களுக்கு அளித்து கூறியதாவது, அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது, அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வரும் அளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். திருமுன் நின்று ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் இது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை லியோ, எங்கள் ஆயர் பிரான்சிஸ், எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெற செய்தருளும். மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் உமக்கு உகந்தவராய் இருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. ஆமென், ஆமென், ஆமென். மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு தேவ படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து சொல்வோம். விண்ணுலகில் இருக்கின்ற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்றப் பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமைகள் அனைத்திலும் இருந்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இன்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் எம் மீட்பராக இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமது. ஆண்டவரே, இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கின்றேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கின்றேன் என்றும் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்துக்கு ஏற்ப அதற்கு அமைதியையும் ஒற்றுமையையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி என்றென்றும் உங்களோடு இருப்பதாக. ஒருவருக்கொருவர் ஆண்டவருடைய அமைதியை அறிவித்துக் கொள்வோம்.
உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குகின்றவர். இந்த செம்மறியின் விருந்திற்கு அழைக்கப்பட்ட நாம் அனைவரும் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீரின் இல்லத்தில் எழுந்து வர நான் தகுதியற்றவள். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். செம்மறியின் விருந்துக்கு அழைக்கப் பெற்றோர் பேறு பெற்றோர். அவ்விருந்தை உண்டிட சென்றிடுவோம் இன்பம் பொங்க. செம்மறியின் விருந்துக்கு அழைக்க பெற்றோர் பேறு பெற்றோர். அவ்விருந்தை உண்டிட சென்றிடுவோம் இன்பம் பொங்க. இறைவன் தரும் விருந்திது, அதை உண்ண தடை என்ன? உரைய வரும் இறைவனை நாம் ஏற்க தடை என்ன? இறைவன் தரும் விருந்திது, அதை உண்ண தடை என்ன? உரைய வரும் இறைவனை நாம் ஏற்க தடை என்ன? உள்ள கதவு திறந்தது, அதன் உள்ளே வாழுவார். உவகை என்னும் ஒளி கொணர்ந்து என்னை ஆளுவார். செம்மறியின் விருந்துக்கு அழைக்க பெற்றோர் பேறு பெற்றோர். அவ்விருந்தை உண்டிட சென்றிடுவோம் இன்பம் பொங்க. செம்மறியின் விருந்துக்கு அழைக்க பெற்றோர் பேறு பெற்றோர். அவ்விருந்தை உண்டிட சென்றிடுவோம் இன்பம் பொங்க. மன்றாடுவோமாக. ஆண்டவரே, உமது பரிவிரக்கத்தால் நீர் மீட்டு கொண்டவர்களை தொடர்ந்து பாதுகாத்தருள உம்மை வேண்டுகின்றோம். அதனால் திருமகனின் பாடுகளால் மீட்கப்பட்டவர்கள்
அவரது உயிர்ப்பில் மகிழ்வார்களாக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற அவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோ. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூய ஆவியார் உங்களை ஆசீர்வதிப்பாராக. சென்று வாருங்கள், திருப்பலி நிறைவேறிற்று. அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா. இறைவனுக்கு நன்றி. அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா. அல்லேலூயா அல்லேலூயா. ஆண்டவர் உயிர்த்தார். அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா. ஆண்டவர் உயிர்த்தார். அல்லேலூயா. வான்படைகள் முழங்கிட மன்னகம் அதிர்ந்திட மாட்சியோடு தேவனேசு உயிர்த்தெழுந்தார். வான்படைகள் முழங்கிட மன்னகம் அதிர்ந்திட மாட்சியோடு தேவனேசு உயிர்த்தெழுந்தார். இறையாட்சியோடு அன்பும் அருளும் அமைதி தந்தார். அல்லேலூயா அல்லேலூயா. ஆண்டவர் உயிர்த்தார். அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா. ஆண்டவர் உயிர்த்தார். அல்லேலூயா. உயிர்ப்பும் உயிரும் நானே என்ற இயேசு உயிர்த்தெழுந்தார். உலகினிலே தலைமகனார். உயிர்ப்பும் உயிரும் நானே என்ற இயேசு உயிர்த்தெழுந்தார். உலகினிலே தலைமகனார். நம் பாவத்திற்காக கிறிஸ்து இறந்ததால் நாம் எல்லோரும் அவரிலே உயிர்த்து விட்டோம். நம் பாவத்திற்காக கிறிஸ்து இறந்ததால் நாம் எல்லோரும் அவரிலே உயிர்த்து விட்டோம். இனி வாழ்வோம் புது வாழ்வு கிறிஸ்துவிலே. நாம் வாழ்வோம் ஆண்டவரை இன்னிசையிலே. இனி வாழ்வோம் புது வாழ்வு கிறிஸ்துவிலே. நாம் வாழ்வோம் ஆண்டவரை இன்னிசையிலே. வான்படைகள் முழங்கிட மன்னகம் அதிர்ந்திட மாட்சியோடு தேவனேசு உயிர்த்தெழுந்தார். வான்படைகள் முழங்கிட மன்னகம் அதிர்ந்திட மாட்சியோடு தேவனேசு உயிர்த்தெழுந்தார். இறையாட்சியோடு அன்பும் அருளும் அமைதி தந்தார். அல்லேலூயா அல்லேலூயா. ஆண்டவர் உயிர்த்தார். அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா. ஆண்டவர் உயிர்த்தார். அல்லேலூயா. நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் புகழும் மாற்றியும் உண்டாக கடவுளே. தந்தை மகன் தூய
ஆவியாரின் பெயராலே ஆமென். இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி. இயேசுவின் ரத்தம் ஜெயம். மரியே வாழ்க. நன்றி பலி செலுத்திடுவோம் வாருங்கள், நன்றி பலி செலுத்திடுவோம் வாருங்கள், நன்றி பலி செலுத்திடுவோம் வாருங்கள், நன்றி பலி செலுத்திடுவோம் வாருங்கள். நன்மை செய்த தேவனுக்கு, நலம் தந்த நாதனுக்கு, நன்மை செய்த தேவனுக்கு, நலம் தந்த நாதனுக்கு, உள்ளம் மகிழ்ந்த உணர்வு பொங்கிட நன்றி பலி செலுத்திடுவோம் வாருங்கள், நன்றி பலி செலுத்திடுவோம் வாருங்கள்.